ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, கால் வலி பிரச்சனைலாம் இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த திருக்க மீன் கிரேவியை வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பெயின்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இதில் அதுக்கப்புறமா உப்பு, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகாய், தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு நான் திருக்க மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6-7 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துல சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகு சீரக பொடியை வந்து சேர்த்துட்டு மல்லி இலை தூவி இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதை இறக்கிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான திருக்க மீன் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. உங்கள் இடுப்பு வலி, கால் வலிலாம் சரியாயிடும். பாய்.